சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் பாடிய பாசுரங்களின் அடிப்படையில் மகிமை நிறைந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவையை பாடி சேலத்தைச் சேர்ந்த மகளிர் பாவை நோன்பை கடைபிடித்து வருகின்றனர். மார்கழி மாதத்தில் மகளிரின் மாண்பை போற்றும் திருப்பாவை நோன்பு குறித்த முக்கிய தகவல்களை ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பாக தற்பொழுது பார்க்கலாம். மாதங்களில் சிறந்ததான மார்கழி பக்தியில் திளைப்போருக்கு மகிமை நிறைந்ததாக திகழ்கிறது. சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் பக்தி உலகிற்கு திருப்பாவை எனும் பாசுரங்களை பாடி அருளியுள்ளார். 30 பாசுரங்கள் கொண்ட திருப்பாவையை நாளுக்கு ஒரு பாசுரமாக 30 நாட்களும் அதிகாலை நேரத்தில் ஒன்று கூடி சேலத்தைச் சேர்ந்த மகளிர் பாராயணம் செய்து வருகின்றனர். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் கோவில் வளாகத்தில் ஒன்று கூடி திருப்பாவையை பாடி நோன்பு இருப்பதே பாவை நோன்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் செய்யப்படும் பாராயணம் உள்ள தூய்மையை மேம்படுத்துவதுடன் கடவுள் மீதான பக்தியையும் பன்மடங்கு அதிகப்படுத்துகிறது. இதன் அடிப்படையில் சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் ஆண்டாள் மாதர் சங்கம் சார்பில் 70 ஆண்டுகளுக்கும் மேலாக திருப்பாவை பாராயணம் மற்றும் பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் சிறப்பு பஜனை நடைபெற்று வருகிறது. ஆண்டாள் தன்னுடைய தோழிகளுடன் சென்று திருப்பாவை பாசுரங்களை பாடியதை நினைவுபடுத்திடும் வகையில் பல்லாண்டுகளாக இந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக கூறுகிறார் திருமதி சுமா. திருமணம் ஆனவங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுக்கும், திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் ஆகி அவங்களும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்காக அந்த ஆண்டாள் எப்படி தன் தொழில்களோட போய் பண்ணினாலோ அது மாதிரி எல்லாரும் இங்கே எங்களால் முடிஞ்ச அளவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதிகாலை நேரத்தில் பாசுரங்களை பாடியபடி வீதி உலா வரும் மகளிருக்கு ஊர் மக்களும் சிறப்பான வரவேற்பு அளித்து வருகின்றனர். அவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்குவது, பால் மற்றும் பழங்களை வழங்குவது என தங்களின் மகிழ்ச்சியை அவர்களும் வெளிப்படுத்துகின்றனர். மார்கழி மாதம் நடைபெறும் இந்த நிகழ்வுகள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். 30 பாசத்துக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. ஆண்டாள் அம்மா தனக்கு கல்யாணம் ஆகணும், எல்லா பெண்களும் நல்லா இருக்கணும்னு வீதியாக வாசலாக போய் அந்த அம்மா நின்று இந்த பாசனம் செய்விப்பாங்க. அப்போ எல்லாரும் ஏஞ்சி வருவாங்க, ஒன்றா நின்று கூடி போய் பெருமாளை சேவிப்பாங்க. இதுதான் திருப்பாவை 30 பாசனம். நாங்கள் இப்போ இந்த ஒரு 10 வருஷமாக நாங்கள் வந்துட்டு இருக்கிறோங்க. எங்கள் பொண்ணுக்காக கல்யாணத்துக்காக வேண்டுதான். அதேமாதிரியே பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்கள் பையனுக்கு வேலைக்காக வேண்டியிருந்தான், அதுவும் வேலை கிடைச்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த ஒரு செயலும் 21 நாட்கள் தொடர்ந்து செய்தால் பழக்கமாகி விடுகிறது என்கிறது அறிவியல். கடவுள் மீதான அளவற்ற பக்தியை தொடர்ந்து 30 நாட்களுக்கு சிரமேற்கொண்டு செய்யும் மகளிருக்கு சிறப்பான மன வலிமையை மார்கழி மாத திருப்பாவை நோன்பு உருவாக்கி விடுகிறது என்றால் அது மிகையல்ல. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.